ம். இன்னைக்கு எபிரேயர் 8வது 12வது வசனம் வரைக்கும் தமிழ் அதிகாரம் வாசிடலாம். மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கு அவசியம் வேண்டியதாய் இருக்கிறது. பூமியிலே இவர் இருப்பாரானால் ஆசாரியராய் இருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ணி போகையில், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பெயரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அந்த முதலாம் உடன்படிக்கை பிழையில்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது உருவழிந்து போக காலம் சமீபமாய் இருக்கிறது. சரி, இந்த போர்ஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச காரியம்தான். அதனால நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 1-13 ஒரு கன்க்ளூஷனுக்கு வரார் ஆசிரியர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா மேற் சொல்லியவைகளின் முக்கியமான பொருள் என்னவெனில் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப மேற் சொல்லியவைகள் அப்படின்னு சொல்லும்போது 5வது அதிகாரத்துல இருந்தே அவர் எப்படி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த இந்த பிரதான ஆசாரியர் எவ்வளவு பெரிய பிரதான ஆசாரியர் உங்களுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அவங்க ஆசாரியத்துவத்தை அவ்வளவு முக்கியமாகவும் ஆரோனை அவ்வளவு முக்கியமாகவும் அவங்க எண்ணி இருந்தாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் அவர் சொல்லி விளக்கம் கொடுக்கறத நம்ம பார்த்தோம். இப்ப மேற் சொல்லியவைகளில் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா, பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் அப்படின்னு அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அந்த ஆசாரிய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்றாரு. நம்ம கூட 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 10வது அதிகாரம் 11-12. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான் அப்படின்னு கொடுத்திருக்கு. அதாவது ஒவ்வொரு வருஷமும் அவன் செய்கிற காரியங்கள் அப்படிங்கிறப்போ அவருடைய சந்நிதியில ஒவ்வொரு வருஷமும் போய் நிற்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. அடுத்த வசனத்திலேயே அவர் சொல்றாரு, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலப்பரிசில் உட்கார்ந்து அப்படின்னு. அப்ப அந்த நிற்பான் உட்கார்ந்துங்கிறதுல ஒரு டிஃபரன்ஸ் அவர் காமிக்கிறார் ஆசிரியர். இந்த இடத்துலயும் அப்ப அதை எதுன்னு சொல்லுகிறாரு அப்படின்னு சொன்னா, பரலோகத்தில் உள்ள அப்படின்னு, பூமிக்குரியது இல்லை அப்படின்னு சொல்லி மகத்துவமான ஒரு ஆசனம் அது. ஏன்னா அது பரலோகத்தில் இருக்கிறது. மகத்துவமான ஆசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவராய். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவங்க யூதர்களுடைய காலத்துல அந்த ஆலோசனை சங்கம் சானட்ரின் அப்படின்னு சொல்றாங்க. அது 70 பேர் கொண்ட ஒரு சங்கம். அதுலதான் பவுல்லாம் கூட இருந்தார். ஏன்னா அந்த ஸ்தேவானை ஜட்ஜ் பண்ணும்போது அவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்ப ஆலோசனை சங்கத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, லா அவங்களுக்கு தெரியும். அதுல படித்தவர்கள் தான் இருப்பாங்க. அப்ப அவங்க ஆம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது 2 வேத பாரகர்கள் அங்க இருப்பாங்க, வலது பக்கத்துலயும் இடது பக்கத்துலயும். அப்ப வலது பக்கத்துல இருக்கிறவங்க ஆம், அந்த யார் ஒரு
குற்றவாளியாக வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு குறிய ஒரு நல்ல காரியங்களை எடுத்து எழுதுறவங்க, இந்த சைடு இருக்கிறவங்க இடது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய தவறுகளை எழுதுறவங்க. அப்போ அதை ஒரு பேக்ரவுண்டாக வச்சு தான் அவங்க வந்து வலது பரசங்கிறதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க முடியும், யார் யூதர்கள். இப்போ நம்மளுமே அன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி நம்ம ஒரு கோர்ட் சீன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா நடுவில் ஜட்ஜ் இருப்பாங்க, வலது பக்கம் இடது பக்கங்கிறப்போ நம்மளுக்கு புரியும். மற்றபடி தேவன் வந்து வலது பார்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னா எல்லாம் ஒரு தேவன் தானே. அப்போ 3 பேரை தனியாக உட்காந்துருப்பாங்களா எப்படி அப்படிங்கிறது வந்து நம்ம இமேஜினேஷனுக்கு கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம மனிதர்கள் புரிந்து கொள்வதற்கு அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வலது பாரசம் அப்படின்னு சொல்லும்போது ஆம், கனத்தை குறிக்கிறது, ஒரு பாசிட்டிவ் காரியத்தை குறிக்கிறது, வல்லமை வந்து பவர் அதெல்லாம் வந்து குறிக்குது. ஏன்னா அவங்க தான் வந்து எல்லா நன்மையான காரியங்களை வந்து எழுதி அந்த வச்சு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு போகிறாங்க இந்த ஆலோசனை சங்கத்தில். அப்போ நிறைய வந்து நம்ம காஸ்பல்ல எல்லாம் பார்க்குறோம், ஆலோசனை சங்கத்தார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போஸ்தலரைல வந்து நம்ம பார்க்குறோம், பவுலையும் வந்து ஆலோசனை சங்கத்தில் கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் அப்போஸ்தலர்களை வந்து ஆலோசனை சங்கத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க பேதுருவின் காலத்தில். இப்படி வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஒரு குரூப்பாக வந்து இருந்தாங்க. ஏன்னா வேதத்தின் கட்டளைகளை அறிந்தவர்கள். அப்போ அதை வைத்து அவங்க வந்து இது பண்ணாங்க. ஸோ அந்த யூதர்களுக்கு இப்போ இது புரியும். இதை அவங்களுக்கு வாசிக்கும்போது இது ரொம்ப ஒரு மேலான காரியமாய் அவங்களுக்கு வந்து தெரியும். வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி புரியணும் அப்படின்னு சொன்னால், ஆசாரியர் உட்கார வாய்ப்பே கிடையாது. ஏன்னா தேவாலயத்திலையும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஆசரிப்பு கூடாரம் முதல்ல இருந்தது, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலையும் சரி, உள்ளுக்குள்ளே போகும்போது எந்த இடத்துலையும் உட்கார்ற இடம் கிடையாது. தேவாலயத்திலையும் ஆசரிப்பு கூடாரம் ரெண்டுலையுமே வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து உட்பிரகாரம், மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு இருக்குது. கிருபாசனம் மட்டும்தான் ஆசனம் அப்படிங்கிற பெயர் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் வந்து தேவன் வர்றாரு, தேவனுடைய அந்த மகிமை வந்து அதில் இருக்கிறத பார்க்கறதுனால தான் அது கிருபையின் ஆசனம். மற்றபடி அங்கே ஆசனங்கள் கிடையாது. அப்போ இதில் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் புரிந்து கொள்வாங்க, யூதர்கள் புரிந்து கொள்வாங்க. இப்போ நமக்கு உரிய விளக்கம் தெரிகிறதுனால நம்மளும் அதை வந்து புரிந்து கொள்கிறோம். அப்போ அதை வந்து சொல்றார். அடுத்து, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்போ இதில் நம்ம பார்க்குறோம் பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தில், அது என்ன இந்த பூமியின் காரியம் இல்லை அது. அப்புறம் மனுஷரால் அல்ல அப்படின்னு சொல்லும்போது இது தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது, கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்டது. அடுத்து என்ன கொடுத்துருக்குன்னா மெய்யான கூடாரம். அப்போ இதுதான் ரியல், இதுதான் உண்மையான ஒரு கூடாரம். நீங்கள் ஆசிரிப்பு கூடாரம்னு ஒன்று இருந்தது உங்களுக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து ஆலயம் வந்து கட்டி அந்த ஆலயத்தில் நீங்கள் பலிகள் செலுத்தி ஆசாரி ஊழியங்கள்லாம் செய்தாலும் மெய்யானது எது அப்படின்னு சொன்னால் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு கூடாரம், அதாவது பரலோகம். அதுதான் வந்து இந்த இடத்துல அவர் சொல்றார். ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்பனா இன்னும் அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். யாருக்காக? அவருடைய விசுவாசிகளுக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக தன்னுடைய நீதியை காண்பித்து அவர் அந்த இடத்துல வந்து பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு ஆசாரியன் வந்து பரிந்து பேசுகிறவர். அப்ப அந்த யூதர்களுக்கு தெரியும், ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் மரித்து உயிர் தெளிந்து வலது பரிசுத்துல இருக்கிறாரு. இன்னும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். எப்படின்னா அந்த ஆலோசனை சங்கத்தை அவங்க மைண்ட்ல வச்சு இதை புரிஞ்சுக்குவாங்க. ப்ளஸ் ஆசாரிய ஊழியமும் அவங்களுக்கு முழுவதுமாக தெரிந்ததுனால இதை அவங்க வந்து புரிந்து கொள்வாங்க. ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கு அவசியம் வேண்டியதாய் இருந்தது. அப்போ ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் வந்து எதை செலுத்துகிறான் அப்படின்னு சொன்னா காணிக்கைகளையும் பலிகளையும். இது ஏற்கனவே நம்ம முந்தின சில அதிகாரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஆசாரியன் வந்து காணிக்கைகளையும் பலியும் செலுத்துறான் அப்படின்னு செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காணிக்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்த்தோம் முன்னாடி ஒரு அந்த அதிகாரம்? மூன்று மூன்று வகையான காணிக்கைகள் பார்த்தோம்ல. ம், காளிக்கு டைத்து கொடுக்கறது, அப்புறம் பாவடி வர்றது. அதுவா பார்த்தோம். காணிக்கைகள் பலிகள்னு பார்க்கும்போது ஒரு காரியம்னு சொன்னேன், வேற ஞாபகம் இருக்கா? கரெக்டு தான்க்கா, நான் அதை கரெக்டாக இவங்க கொண்டு வாங்க. முதற்கனிகளா? ஆ, மீல் ஆஃபரிங், போஜன பலி. ஆ, போஜன பலி. பலிகள் அப்படின்னு சொல்லும்போது ரத்தம் சிந்தப்படுகிற பலிகளையும், காணிக்கைகள் அப்படின்னு சொல்லும்போது கிஃப்ட் ஆஃபரிங். கிஃப்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனமு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அது வந்து ஒரு இன்வாலண்டரி ஆஃபரிங். நீங்கள் வந்து சாரி வாலண்டரி ஆஃபரிங். நீங்கள் வந்து உங்கள் மனதார
கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஒரு ஆஃபரிங் வந்து கொடுக்குறீங்க. அதுதான் வந்து போஜன பலி. அப்போ போஜன பலி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுதான் வந்து கிஃப்ட் ஆஃபரிங் இந்த இடத்துல. மற்றபடி காணிக்கைகள் எல்லாமே வரும் தான். இப்போ காணிக்கைகள்னா எல்லாம் அக்கா சொன்ன மாதிரி தசம பாகம் உண்டு, வேற என்ன செலுத்தினாலும் காணிக்கை தான். ஆனால் இந்த இடத்துல பிரதான ஆசாரியர் பலிகளை வைத்து சொல்லும்போது இந்த இடத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதனால நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். அப்போ பலிகளையும் காணிக்கையும் செலுத்தும்படி தான் ஆசாரியன் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கு வேண்டியதை அவசியம் வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வரைக்கும் அவர் பிரதான ஆசாரியாய் தன்னுடைய ஊழியத்தை வந்து அவர் செய்கிறாரு. அப்போ பிரதான ஆசாரியராய் ஊழியத்தை செய்கிற போது அவர் இப்ப என்னத்தை செலுத்துகிறாரு? ஏதோ ஒன்று அவருக்கு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப எதை செலுத்துகிறாரு? பலி வந்து ஏற்கனவே அவர் செலுத்தியாச்சு. காணிக்கைகள் பலிகள் அப்படின்னு சொல்லும்போது அவர் தன்னுடைய ஜீவனை வந்து அவர் தன்னை வந்து பலியாக ஒப்பு கொடுத்துட்டார். இப்போ காணிக்கைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய துதி ஸ்தோத்திரங்கள் யார் மூலமா போகுதுன்னா இந்த பிரதான ஆசாரியர் மூலமா தான் தேவனிடத்துல செலுத்தப்படுகிறது. பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான் நம்ம தேவனிடத்துல போய் நிற்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், அதனால நான் தேவனிடத்துல போய் நிற்கிறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையில ஒரு மீடியேட்டரா வந்து இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் மூலமா இயேசு கிறிஸ்து மூலமா தான் வந்து தேவனிடத்துல நம்ம செலுத்துகிற துதி ஸ்தோத்திரங்கள் காணிக்கைகள் எல்லாம் வந்து ஏறெடுக்கப்படுகிறது. அப்ப இது எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஏதோ ஒன்று அவருக்கு அவசியம் வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அனுதினமும் அவருடைய விசுவாசிகளாகிய நம்ம வந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம். அது வந்து கர்த்தருடைய சமூகத்துல யார் மூலமா செல்லுகிறது அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மூலம். இவர் தான் பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு. இவர் மூலமா வந்து செல்லுகிறது. சரி, அடுத்தது வந்து பூமியிலே இவர் இருப்பாரானால் இப்போ இருப்பாரானால் அவர் வந்து உயிரோடு இங்கே வாழ்ந்த காலங்கள் பூமியில் வாழ்ந்த காலங்கள் முடிந்து அவர் இப்போ ஜீவன் உள்ளவராய் வந்து பரலோகத்தில் இருக்கிறார். அவருடைய ஆசாரிய ஊழியத்தை அங்கே செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன ஆசிரியர் ஒருவேளை அவர் பூமியில் இருக்கும்போது அப்போ ஏன் அந்த ஊழியத்தை செய்யலை? ஏன் வந்து ஆசாரிய ஊழியத்தை இவர் வந்து செய்யலை? இப்போ வந்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் பரலோகத்தில் சென்று அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிறாங்கங்கிறப்போ யூதர்களுக்கு வருகிற கேள்வி இந்த கேள்வி எழும்பக்கூடுன்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்றாரு. பூமியிலே இவர் இருப்பாரானால் ஆசாரியராயிருக்க மாட்டார். ஏனெனில் நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லும்போது இவர் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் அல்ல. இவர் வந்து யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். அப்போ ஆசாரியர்கள் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஆரோனுடைய சந்ததியில வந்திருக்கணுங்கிறது தான் உங்களுடைய புரிதல். அப்போ அந்த ஆரோனுடைய சந்ததியில வரணும் அப்படி ஒரு ஆசாரியன் அப்படிங்கிறது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் தேவனுடைய திட்டம் என்னன்னா அதற்கு முன்பதாகவே மெல்கிசேதேக்கை கொண்டு வந்துட்டாரு. அவருடைய முறைமையின்படி இவர் ஆசாரியர். அதனால இவர் பூமிக்குரிய ஆசாரியர் இல்லை. ஏன்னா இந்த கூடாரம் வந்து அழிந்து போகிறது. மெய்யான கூடாரம் பரலோகத்துல இருக்கிறது. அது மகத்துவமான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து இவர் இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத அவர் சொல்றார். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. யாரு? இந்த ஆசாரியர்கள், பூமியில இருக்கிற ஆசாரியர்கள் செய்யற அந்த காரியம் வந்து பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரெண்டு வார்த்தையை அவர் வந்து குறிக்கிறாரு. அதுல கிரேக்க வார்த்தையில வரும்போது நம்ம அதை கவனிக்கிறோம். இப்போ ஆசிரியர் வந்து இந்த லெட்டர் எந்த வருஷம் எழுதுறாருன்னா 63வது வருஷத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம். 70வது வருஷத்துல வந்து தேவாலயம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லாம வந்து அழிக்கப்பட்டு போயிடுச்சு. அப்ப இவரோட பீரியட்ல வந்து உபத்திரவங்கள் போய் கொண்டு இருக்கிறது இந்த ஆசிரியர் எழுதி கொண்டு இருக்கிற நேரத்துல. அப்போ ஆசிரியர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. என்ன அப்படின்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மொழிபெயர்ப்புல. அதே போல வந்து நிழல் அப்படின்னு சொல்லும்போது ஷேடோ, எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் அ காப்பி. பரலோகத்துல என்ன இருக்குதோ அதே போல ஒரு காப்பி. ஷேடோ அப்படின்னு சொல்லும்போது இதுல வந்து ஆசிரியர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நிழல் 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 நம்ம நிறைய வந்து படிச்சிட்டோம். இவர் இதுல எதை காட்ட வருகிறார் அப்படின்னா நிழல் ஒன்று எதுல அது தானாலே வராது, எதுலயோ இருந்துதான் நிழல் வரணும். அப்போ ஏதோ ஒன்று முதல்ல இருக்குது. அதாவது இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் ஆக முடியாது ஒரு நிழல். அப்போ அது வந்து எதையோ ஒரு இதுல பிரதிபலிக்கிறது தான் வந்து
ஒரு காரியத்தை பிரதிபலிக்கிறது தான் நிழல். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இவங்கெல்லாம் யூதர்கள் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஆசாரியத்துவம் வந்து அவ்வளோ பெரிதில்லை. ஆரோன் தான் முதல் ஆசாரியர், பிரதான ஆசாரியர். அவர் மரித்து போய் எத்தனை நாட்கள் வந்து துக்கம் கொண்டாடினாங்க அவங்கெல்லாம். அப்போ அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு பிரதானமான காரியம். அது ஆரோனுடைய காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதில் வைராக்கியமாக இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு, இது நிழல், இது வந்து ஒரு காப்பி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு. அந்த இருக்கிறத நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க. இதுக்கு இவ்வளோ பிரதானமா நீங்க கொடுக்கும்போது அந்த ரியல் ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு நீங்க அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், எவ்வளோ தூரம் நீங்க அதை வந்து நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றதுக்கு அந்த கிரேக்க வார்த்தையை வந்து அவர் உபயோகப்படுத்துறாரு. அப்போ ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்போ பரலோகத்தில் உள்ளவைகள்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பரலோகத்துல ஏறி இருக்கிறாரு, வானங்களின் வழியாய் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதுதான் மெய்யான கூடாரம்னு சொல்றாரு. அப்போ என்ன சொல்றாருன்னா அதுல இருந்து வந்த நிழல் தான். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க நினைக்கிற அந்த ப்ரீஸ்ட்ஹுட் வந்து ஆரோன்ட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா தேவனிடத்துல இருந்து தான் அது வந்திருக்குது. இப்ப தேவன் தான் அங்க இருக்கிறாரு உங்களுக்காக ஊழியம் செய்யறதுக்காக அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரின்னு சொல்லப்போ ஏற்கனவே ஒன்று இருக்குது. ஸோ ஒரு எக்ஸிஸ்டன்ஸில் வந்து ஏற்கனவே பரலோகத்தில் ஒன்று இருக்குது. அதனை பார்த்து தான் ஒரு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் மோசையை வந்து பெரியவராக நினைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் தேவனோடு பேசினார். தேவனிடத்திலிருந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் கொண்டு வந்து மனிதருக்கு கொடுத்ததுனால நீங்க வந்து அதை பெருசா நினைச்சீங்கல்ல. ஆனா அந்த கூடாரம், அந்த வாசஸ்தலம், தேவனுடைய வாசஸ்தலம் எங்க இருக்குன்னா பரலோகத்துல இருக்குது. ஸோ அதனுடைய மாதிரி தான் இங்க இருக்கிறது. நீங்க மாதிரியையும் நீங்க நிழலையும் வந்து சாயல இருக்கிறதையும் வந்து நீங்க இவ்வளோ பற்றி கொண்டீங்கன்னா அதை நீங்க எவ்வளவு தூரம் பெரிதா எண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்றார். நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். இவரோ விசேஷித்த வாக்கு தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். அப்போ இதுல வந்து ஏற்கனவே போன தடவை நம்ம வந்து அவர் எவ்வளவு விசேஷித்த அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தோம். இங்கேயும் வந்து அவருடைய வாக்குத்தத்தங்கள் விசேஷமானது. அதுக்கப்புறம் அதில் ஸ்தாபிக்கப்பட்ட உடன்படிக்கை. அப்போ ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும் போது தேவன் கொடுக்குற வாக்குத்தத்தம் தான் உடன்படிக்கை. அப்போ அந்த வாக்குத்தத்தங்களை தான் பேசா வச்சு அவர் வந்து மனிதர்களோடு ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இப்போ உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லும்போது இவர் மத்தியஸ்தர். அந்த வாக்குத்தத்தம் வந்து தேவன் ஏற்படுத்தினது, அதனால அது வந்து விசேஷம். அந்த வாக்குத்தத்தங்கள் மூலமா நம்மோட அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், அது விசேஷம். அதே போல அவர் வந்து மத்தியஸ்தராக இருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, முக்கியமான இந்த ஆசாரிய ஊழியத்துவம் தான் முக்கியமான ஒன்று, மேன்மையான ஒன்று அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இந்த உடன்படிக்கை அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மேரேஜ்குள்ள போற 2 பேருக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் வருது அப்படின்னு சொன்னா, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொள்ளுகிறாங்க தேவனுக்கு முன்பாக அப்படிங்கிறப்போ அதுக்கு ஒரு வார்த்தை கிரேக்க வார்த்தையா இருக்கிறது. அதே போல அது எதை குறிக்குது அப்படின்னா, 2 பேரும் மனிதர்கள் தான். ஒருவருக்கு ஒருவர் வந்து அவங்க சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கு. அதே போல இன்னொரு கிரேக்க வார்த்தை இருக்குது. அந்த கிரேக்க வார்த்தைக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த உயில் எழுதி கொடுக்குறாங்கல்ல, அதன் மூலமா வந்து பண்ற ஒரு உடன்படிக்கை. அப்போ இந்த உயில் எழுதி கொடுக்குற போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதை யாராலும் மாற்ற முடியாது. எழுதினவங்க யாரோ அவங்க தான் வந்து அதை எழுதியிருக்கிறாங்க. அதை யாராலையும் வந்து மாற்ற முடியாது. அப்ப இது தேவன் தான் வந்து இதை எழுதியிருக்கிறார். அது பின்னாடி அவர் விளக்குறாரு. அதாவது இந்த 6வது வசனம் வரைக்கும் ஒரு பகுதி, 8வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும் ஒரு பகுதி. அதுக்கப்புறம் அந்த 6வது வசனத்தை விளக்குகிறது தான் 13 வரைக்கும். என்ன விளக்க போறாரு அப்படின்னா, அந்த வாக்குத்தத்தம் விசேஷித்தது, அந்த உடன்படிக்கை வந்து விசேஷித்தது, அப்புறம் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார், அவர் முக்கியமான ஒரு ஊழியத்தை பெற்றிருக்கிறார், அது என்ன அப்படிங்கிறது தான் வந்து பின்னாடி விளக்க போறார். அப்போ அந்த உயில் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க எழுதுறாங்க அப்படின்னு சொன்னா, உயில் எழுதுறவங்க தான் அதை வந்து மாற்றவோ எதுவுமே வந்து அவங்களுடையது இது. அப்போ ஒரு கமெண்ட்ரியில் வந்து எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால், காட் இஸ் த ஆத்தர், ஸோ எதர் யூ கேன் ரிஜெக்ட் இட் ஆர் அக்செப்ட் இட். அதுதான் உங்களால் வந்து செய்ய முடியும், வேற எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் வந்து சரி இதை கொஞ்சம் இங்கே மாற்றிக்கலாம் அங்கே மாற்றிக்கலாம் அப்படின்னு நீங்கள் செய்ய முடியாது. மேரேஜ் கவர்னன்ட்டில் அப்படி இல்லை, 2 பேருமே சமம். திருமண உடன்படிக்கைக்குள்ள வரவங்க 2 பேருமே சமம், அவங்க மாற்றிக்கலாம், 2 பேருமே மனுஷங்க தான், மாற்றிக்கலாம். ஆனால் இதில் வந்து மாற்ற முடியாது. அப்போ அவர் வந்து எப்படி விளக்குறாருன்னா, அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் 2ஆம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. அப்போ பிழைன்னு சொல்லும்போது ஏன் இந்த இடத்துல அவர் பிழை அப்படின்னு சொல்றாருன்னா,
இது யூதர்களுக்காக. யூதர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த முதலாம் உடன்படிக்கை கிடையாது அப்படின்னு சொன்னா அதை இத்தனை வருடங்காலங்களா நாங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போ திடீர்னு வந்து அது முதலாம் உடன்படிக்கை வந்து கிடையாது, ரெண்டாவது உடன்படிக்கை தான், அது புது உடன்படிக்கை தான் சொல்லும்போது அவங்களுக்கு அது புரியாது. அவங்களால அதை அக்செப்ட் பண்ணவே முடியாது. கண்டிப்பாக எத்தனையோ வருட காலங்களா, எத்தனை செஞ்சுரிஸாக வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதில் என்ன பிழை இருக்கு, எங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை எப்படி எடுத்துக்கூடாதுன்னா, முதலாம் உடன்படிக்கை வந்து பிழையா இருக்கிறது, தேவன் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு அதனால புது உடன்படிக்கை, அப்படி அர்த்தம் கிடையாது. இது யூதர்களுக்கு புரிகிறதற்காக அவர் ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி அவர் வந்து சொல்றார். அப்போ முதலாம் உடன்படிக்கை பிழை கிடையாது, அது நிறைவாகல, தேவனுடைய திட்டத்தை அது நிறைவு பண்ணல. ஆனா இது யூதர்கள் வந்து, அப்ப நீங்க முதலாம் உடன்படிக்கையை இப்படி சொன்னீங்கன்னா அதுல என்ன பிழை இருக்குங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்கிற மாதிரியும் இவர் அவங்களுக்கு வந்து பதில் சொல்ற மாதிரியும் அவர் எழுதுறாரு. அப்ப 6வது வசனத்துல அவர் சொல்றாரு, நீங்க கேக்குறீங்கல்ல அதுல என்ன பிழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய நீங்க நம்புகிற அந்த பழைய ஏற்பாட்டில இருந்தே, பழைய உடன்படிக்கையில இருந்தே வந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, யாரு, கர்த்தர் வந்து சொல்றாரு. அப்போ கர்த்தர் வந்து என்ன குற்றப்படுத்தி அப்படின்னு சொல்லும்போது, பழைய உடன்படிக்கையை இவங்க ஃபாலோ பண்ணல. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு அப்படின்னு சொல்லி எரேமியா 31வது அதிகாரத்துல இருந்து சில வசனங்களை எடுத்து ஆசிரியர் வந்து சொல்றார். எரேமியா 31வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எரேமியா 31 முழுவதுமே வந்து புது உடன்படிக்கையை தான் வந்து குறிக்கிறது. அது 30, 31, 32, 33, 34 எல்லாமே நம்ம பார்க்கும்போது அதுல புது உடன்படிக்கையின் காரியங்கள் அநேகம் இருக்கும். அதுல மெயினா வந்து அந்த 31வது அதிகாரத்துல புது உடன்படிக்கையை பற்றி இருக்கிறது. 31, 34 வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அந்த வசனங்களை தான் வந்து இவர் இந்த இடத்துல சொல்றார். அப்போ புது உடன்படிக்கை ஒண்ணு உண்டுன்னு நீங்க பெரிதா எண்ணுகிற அந்த பழைய உடன்படிக்கையை குறித்து அவர் வந்து எரேமியா எழுதியிருக்கிறார். எப்படின்னா, புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் கர்த்தர் சொன்னதான் எழுதுகிறார். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, 8வது வசனத்துல, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறவர் கர்த்தர். ஏன்னா இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. எரேமியா வந்து சொல்றார், இந்த காலம் வருகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ அதுலயே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு இவர் எடுத்து காமிக்கிறார். ஏன்னா அந்த காலத்துல, அந்த ஆசிரியர் இந்த காலத்துல, அப்போஸ்தலர்கள் காலத்துல, இயேசு கிறிஸ்துவின் காலத்துல வந்து எல்லா யூதர்களும் வேதத்தை அறிந்து கொள்கிற வாய்ப்பு கிடையாது. நல்ல மேல்தட்டு மக்கள், கஷ்டப்பட்டவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை. ஏன்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள் தான் அந்த டைம்ல வந்து ரொம்ப பிரதானமாக இருந்தாங்க. பிரதான ஆசாரியர்கள் பரிசேயர்கள் அவங்கெல்லாம் தான். அதனால தான் நம்ம வந்து அந்த மலை பிரசங்கத்துல கர்த்தர் அவர்களை குறித்து பேசுறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க எப்படி இருக்கிறாங்க, குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்களே அப்படின்னு அவங்கள வந்து சொல்றது, மாயக்காரரின்னு சொல்றது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க வந்து தேவனுடைய காரியங்களை, நியாயப்பிரமாணத்தை அவங்க வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இது எப்படின்னா, இவங்க வந்து பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு போகிறாங்க. முற்றிலுமாய் வந்து சாலமனுடைய ஆலயம் வந்து அழிக்கப்பட்டு அக்கினினால் நேபுகாத்நேச்சர் வந்து எல்லாத்தையும் அழித்து இவங்களெல்லாம் எடுத்துட்டு போயாச்சு. அப்போ யூதா இஸ்ரவேல் முழுவதுமாய் வந்து அழிந்து போயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு நியாயப்பிரமாணம் வேணும். அப்போ அங்கதான் அந்த ஆலோசனை சங்கம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருடைய வேதத்தை அறிந்தவர்கள், பிரதான ஆசாரியர்கள், ஆசாரியருடைய குடும்பத்தார். இப்போ எசேக்கியேல் தீர்க்கதரிசி வந்து ஒரு ஆசாரியனுடைய வாரிசு. அப்போ இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஞாபகம் இருந்த நியாயப்பிரமாணங்கள் எல்லாம், ஏன்னா நம்ம யோசியாவின் காலத்திலேயே நம்ம வந்து பார்க்குறோம், நியாயப்பிரமாணம் காணாமல் போய் திரும்ப கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அந்த நியாயப்பிரமாணம் புதுப்பிக்கப்படுகிறது. அந்த ஒரிஜினல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாறுகிறது காலப்போக்கில், அவங்களையும் அறியாம.
அப்போ இந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது ம், இந்த மாதிரி சிறு சிறு கூட்டங்கள் வந்து கூடி நியாயப்பிரமாணத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நியாயப்பிரமாணம் பண்ணலைன்னா தேவன் தண்டிப்பார் அப்படிங்கிற ஒரு காரியம்தான் அவங்க புரிந்து கொண்டது. அதுதான் அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை போதித்து போதித்து தான் அவங்க வந்து வர்றாங்க. இப்போ எரேமியாவை கூட அந்த வசனத்தில் இப்போ எழுதும்போது புது புது உடன்படிக்கையை நான் கர்த்தர் வந்து ஏற்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா 33வது வசனத்துல, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து அவங்க அவ்வளவு தூரம் முக்கியப்படுத்தி வைத்திருக்கிறாங்க, அதனுடைய கட்டளைகளை. அப்ப அதை வந்து உங்களுடைய உள்ளத்துல வைக்கிறது தான் புது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. அப்போ இவங்க வந்து யூதர்கள், நல்ல படித்த யூதர்களுக்கு வந்து இது தெரிந்திருக்கலாம், இல்லை தெரியாம புரியாம இருந்திருக்கலாம். ஆனா எல்லா யூதர்களுக்கும் இது தெரியாது. அப்ப இந்த வேதத்தை வாசிக்கிற யூதர்கள் யாரு அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கிற யூதர்கள். கலிலேயால இல்லைன்னு நம்ம பார்த்தோம், யூதேயால இல்லைன்னு பார்த்தோம். வெளியில சிதறி இருக்கிற யூதர்களுக்கு எழுதப்பட்டதுதான் இந்த கடிதம். அப்ப அவங்களுக்கு வந்து இது எவ்வளவு தூரம் தெரியுங்கிறது தெரியாது. அப்ப ஆசிரியர் வந்து அதை விளக்குறாரு. இப்ப நம்மளுக்கு தெரியும் தெளிவா. இப்ப இவங்களுக்கு வந்து அவர் வந்து விளக்குறாரு. கர்த்தர் சொல்கிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கையை ஏற்படுத்தி அப்படின்னு சொல்லி. அப்போ இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் தான் தேவன் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். வேதத்துல எங்கேயுமே வந்து புறஜாதிகள் கூட தேவன் வந்து உடன்படிக்கை பண்ணல. புது உடன்படிக்கை யாரு கூட அவர் ஏற்படுத்துகிறார் அப்படின்னா இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் அப்படின்னு சொல்லும்போது 2 ராஜ்யமா பிரிந்து இருக்கிறதுல, வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமா வந்து பிரிந்து போனது சாலமோன் காலத்துக்கு அப்புறம். அப்ப அந்த முழு இஸ்ரவேலையும் வந்து தேவன் சொல்லுகிறார். ஏன்னா ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கை அதுதான், உன்னிடத்துல இருந்து ஜாதிகள் வருங்கிற மாதிரி. அப்போ அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தோட தான் வந்து இஸ்ரவேல் ஜாதியோட ஜனத்தோட தான் அவர் வந்து என்ன பண்றாருன்னா உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஆனா ஆபிரகாம் கூட அவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணும்போது அவர் வந்து என்ன சொல்றாரு? ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சமிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நம்மோடு தேவன் வந்து உடன்படிக்கையை ஏற்படுத்தல அப்படின்னு சொன்னான். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின்படி அவர் இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்மோடு கூட உடன்படிக்கை ஏற்படுத்தலைன்னா நம்மலாம் புது உடன்படிக்கைக்காரர்கள், அந்த இஸ்ரவேல் குடும்பத்தார், நம்ம ஆபிரகாமின் சந்ததியார் அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தினால நம்ம கிருபையாய் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறோம். அதனால அந்த உடன்படிக்கைக்கு நம்ம வந்து பங்காளர்களா இருக்கிறோம். ஆனா தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை யார் கூட அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலோடும் யூதாவோடும். அப்ப இங்க பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேலுக்குள், இஸ்ரவேலோட தேவன் பண்ணின உடன்படிக்கைக்குள்ள நம்ம வருகிறோம். மற்றபடி தேவன் டைரக்டா வந்து நம்மளோட உடன்படிக்கை பண்ணினார்னு வந்து எங்கேயுமே வேதத்துல இல்லை. அதாவது புறஜாதிகளோடு கூட அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது இல்லை. வாக்குத்தத்தத்தை அவர் வந்து ஆபிரகாமோடு கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அந்த வாக்குத்தத்த வசனத்துக்குள்ள நம்ம வரோம். அப்ப நம்ம அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம பங்காளிகளா இருக்கிறோம். நம்ம அதனால இப்ப சுதந்திரரா இருந்து இருக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி, நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுகிறோம். ரோமர் 3வது அதிகாரம் ரோமர் 3:30 29, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். அப்போ நமக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே அப்படின்னு சொல்லும்போது அதுல என்ன குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து யூதர்கள். அப்ப யூதர்கள் வந்து புது உடன்படிக்கை தேவன் அவர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டார் இயேசு கிறிஸ்துவின் மூலமா. புது உடன்படிக்கையை ஏற்படுத்திட்டாங்க. அந்த உடன்படிக்கையை அவங்க விசுவாசித்தா போதும். ஆனா நமக்கு அந்த உடன்படிக்கை கிடையாது. நம்ம வந்து முதலாவது அந்த உடன்படிக்கையில வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தின் மூலமாய் உடன்படிக்கைக்கு நம்ம பங்குள்ளவர்களாய் மாறுகிறோம். அதுதான் வந்து இந்த இடத்துல பவுல் வந்து சொல்றார். அதே தான் இங்கே நம்மளுக்கு எபிரேயர் எழுதின ஆசிரியரும் வந்து அதை தான் காண்பிக்கிறார். நீங்க தான் யூதர்கள், உங்களோட தான் அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன்னு சொல்லி பழைய ஏற்பாட்டிலே ஏற்கனவே உங்கள் தீர்க்கதரிசியாக எரேமியா வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால நீங்க அவரை நிராகரிக்காதீங்க, அவரை விட்டு போயிடாதீங்க, அவர் எவ்வளவு பெரியவருங்கிறது தான் வந்து சொல்லிட்டு வர்றாரு.
அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவருடைய கையை பிடித்த நாளில் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அப்போ அவர் தான் வந்து கையை பிடித்தார், அவர் தான் அவர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். ஆனா அந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதுன்னா, இட் இஸ் கண்டிஷனல் லா. அதாவது எப்படி கவனன்ட் எப்படின்னா, நீங்க இதை செய்தா நான் உங்களோட இருப்பேன், நீங்க செய்யலை அப்படின்னு சொன்னா நானும் உங்களை புறக்கணிப்பேன். இதுதான் தேவன் அவர்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை. இப்போ நம்ம வந்து நிறைய ஊழியக்காரங்கள் மத்தியிலையும் சரி, சபைகள் மத்தியிலையும் சரி, நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தங்க நம்ம யாரையோ நம்ம பார்க்கும்போது அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும், உங்களோட போராட்டம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லி அழைக்கிற எத்தனையோ பேர் வந்து இருக்கிறோம். அதே போல ஏசு ஏசுன்னு சொல்லுங்க தெரியாதவங்களுக்கு, அதாவது நான் பிலீவர்ஸ், சபைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி கிறிஸ்தவர்களே அல்லாத மற்றவர்கள், அப்ப ஏசு ஏசுன்னு சொல்லுங்க, இயேசுவை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லும்போது எதை வந்து விட்டுறோம்? நம்ம கிறிஸ்தவர்களே நம்ம வந்து எதை விட்டுறோம் அப்படின்னா, நியாய பிரமாணத்தை, அதாவது தேவனுடைய பிரமாணத்தையே நம்ம பார்க்கிறதே இல்லை. ஏசு கிறிஸ்துன்னு சொல்றோம், அது கரெக்ட் தான். ஆனா ஏசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் என்ன, ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம வெளியில ஜனங்களுக்கு சொல்லி அவர்களை நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து அதை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, அதை வந்து கமெண்ட்ரியில் ஒருத்தங்க எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபில்டர்டு காஸ்பல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. காஸ்பல் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு, அநேக இடங்கள்ல சுவிசேஷம் வந்து ஃபில்டர் ஆயிடுச்சு. அதனால அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, பழைய இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் இப்ப இருக்கிற சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளும் அநேகர் இருக்கிறாங்க. அப்ப தேவன் வந்து அவர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு அவங்க மீறினாங்க, நான் அதனால அவர்களை புறக்கணித்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ சபை இந்த சென்ஸ் தேவனுடைய ராஜ்யம் என்று பூமியில ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிற அந்த சபைக்குள்ள இருக்கிற அநேக விசுவாசிகள் இப்படிதான் தெரியாம இருக்கிறாங்க. அப்ப நியாயப்பிரமாணம் வந்து 3 ஸ்டேஜஸா வந்து பிரிக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச நியாயப்பிரமாணம் வந்து மோசைக்கு கொடுத்த நியாயப்பிரமாணம், அது கட்டளை அப்படின்னு சொல்லி நம்ம நியாயப்பிரமாணம்னாலே உடனே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மோசைக்கு கொடுத்த கட்டளை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், அது முடிஞ்சிருச்சு, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம், ஏசு கிறிஸ்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது 613 கட்டளையும் அவர் செய்தார், செயல்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அப்ப அதுல இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆதாமை முதலாவது வந்து தேவன் சிருஷ்டித்த போது ஆதாமுக்கும் இருதயத்துல தான் தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அவனுடைய இருதயம் முழுவதுமாய் தேவனை பற்றி இருந்தது. பை நேச்சரே வந்து அவர் எப்படி இருந்தாருன்னா, தேவனோடு உறவாடுகிறவராய், தேவனோடு உலாவிக்கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனா தான் இருக்கிறார். அப்ப அவர் வந்து பாவத்துக்குள்ள விழும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த நியாயப்பிரமாணத்துக்கு மேல, அதாவது தேவனுடைய பிரமாணம், தேவனோடு உறவாடுகிற அந்த நேச்சருக்கு மேல என்ன ஆயிருது, ஃபுல்லா பாவம் வந்து மூடுது. இப்ப பாவம் ஆளுகை செய்ய ஆரம்பிக்குது. இப்ப எல்லா மனிதருக்குள்ளுமே என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆதாம் வந்து தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர், அந்த மனிதன்கிட்ட இருந்து வந்ததுதான் சந்ததியார் எல்லாருமே. அப்படிங்கிறப்ப எல்லாருடைய மனதிலையும் தேவன் ஒருவர் உண்டு. எது சரி தப்பு, மனசாட்சி நம்ம சொல்றோம். அந்த மனசாட்சி எப்படி வருது அப்படின்னு சொன்னா, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமிலிருந்து வந்த சந்ததி தான் நம்ம. ஆனா அதற்கு மேலாக பாவம் இருக்கிறதுனால, பாவம் டாமினேட் பண்றதுனால, பாவம் வந்து பிசாசினால நமக்குள்ள வந்து, பிசாசு நம்மை ஆளுகை செய்கிறதுனால நம்மளுடைய கண்கள் மறைக்கப்படுகிறது, நம்மளுடைய இருதயம் கடினப்படுகிறது. தேவனை பத்தி அறிகிறதற்கு நம்ம தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம். நம்ம என்ன, நம்ம விசுவாசிகளை சொல்லல, பொதுவா இந்த உலகத்தின் ஜனங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ முதலாவது ஆதாம் சிருஷ்டிக்கப்படும் போதும் அவனிடத்துல தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருதயத்துல இருந்தது. அப்போ அது விழும்போது, பாவத்துக்குள்ள விழும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிரமாணம், தேவனுடைய அந்த பிரமாணங்கள் வந்து மறைக்கப்படுகிறது. இப்ப தேவன் என்ன பண்றாரு, மனிதர்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான் அவர் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம வேதத்துல எல்லா காரியத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அப்போ அவர் அடுத்ததா என்ன பண்றாருன்னா, மோசையின் மூலமாய் ஒரு ஜனத்தை தெரிந்தெடுத்து அவங்கள எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வந்து அடுத்து அவங்களுக்கு வந்து நியாயப்பிரமாணம்ங்கிற கட்டளை கொடுக்குறாரு. இந்த நியாயப்பிரமாணம் அப்ப என்னதை காட்டுகிறது அப்படின்னா, காட்ஸ் நேச்சரை காமிக்குது. தேவன் எப்படிப்பட்டவர், தேவன் எதை விரும்புகிறார், தேவன் பரிசுத்தமானவர்னா அவருடைய ஜனங்கள்கிட்ட அவர் எப்படி எதிர்பார்க்கிறாருங்கிறது தான் இந்த நியாயப்பிரமாணம் சொல்லுது. அப்ப மோசைக்கு கொடுத்த கட்டளை, அதாவது அந்த நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அதை 3ஆ வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து சிவில் லா, இன்னொன்று செரிமோனியல் லா, இன்னொன்று வந்து மாரல் லா. அப்ப சிவில் லா அப்படின்னு சொல்லும்போது, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் தங்களுக்குள்ள ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு இருந்தாதான் ஒருவர் சமமாய் எண்ணி அந்த தேசம் சமாதானமா இருக்கும். அப்போ அந்த 613 கட்டளைகள்ல நிறைய கட்டளைகள் வந்து சிவில் லாக்கு கீழே வருது. அடுத்தது வந்து செரிமோனியல் லா.
இப்போ செர்மோனியல் லா அப்படின்னு சொல்லும்போது தேவனுக்கு பிரியமாய் தேவனை ஆராதிக்கிற பண்டிகைகள், அதுதான் வந்து எதுல வருதுன்னா செரிமோனியல் லாக்குள்ள வருது. இப்படி இப்படி நீங்க வந்து இந்த மாதத்துல இதை செய்யுங்க, ஓய்வு நாள்ல இதை ஆசிரிங்க, நீங்க பரிசுத்தமா இருந்தால் தான் என்னுடைய சமூகத்துக்கு வர முடியும், அப்ப நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது செரிமோனியல். தேர்ட் வந்து மாரல் லா. மாரல் லா வந்து என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தேவனோடு உறவாட வேண்டும் என்று சொன்னா தேவன் எப்படிப்பட்டவர், தேவனுக்கு எது சரி அப்படிங்கிறது தான். அவர் வந்து முற்றிலும் வந்து தூய்மையானவர். அப்போ அந்த தவறை நீங்க பண்ணக்கூடாது. அப்போ உங்களுக்கு தவறு என்பது என்னன்னு காட்டுறது தான் என்னதுன்னா நியாயப்பிரமாணம். தவறுங்கிறது என்னது, தேவனுக்கு விரோதமாய் செய்யற காரியம் தவறு அப்படின்னு புரிந்து கொள்வதுதான் நியாயப்பிரமாணம். அப்ப இதை வந்து அவர் ஆதாம் காலத்திலேயே வந்து ஆதாமை சிருஷ்டிக்க போதே வந்து தேவனுக்கு பிரியமில்லாதது எது, தேவனுக்கு பிரியமானது எது அப்படின்னு சொல்லி இருதயத்துல அவர் வைக்கிறாரு. ஆனா அந்த ஆதாம் வந்து தன்னுடைய சுய விருப்பத்தின்படி சுய சித்தத்தின்படி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தவறி போயிடறாங்க. இப்ப இந்த நியாயப்பிரமாணம் கல்லுல எழுதப்படுகிறது, இவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா தேவனுடைய கேரக்டர் என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு பதிலா தேவன் அந்த மலையில இறங்கும் போது அந்த அக்கினி அப்புறம் இடி முழக்கங்கள் இதெல்லாம் சத்தம்லாம் கேட்டு பயந்து அவர் வந்து ஏதோ பெரியவர். ஏன்னா 430 வருஷம் வந்து அவங்க எகிப்துக்குள்ள இருந்து அநேக விக்கிரகங்களை எல்லாம் பார்த்து பழகினவர்கள், அநேக தெய்வங்களை பார்த்து பழகினவர்கள். இப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஏதோ ஒரு தெய்வன் இவர் ரொம்ப பெரியவர். ஏன்னா அந்த நம்மளுக்கு தெரியும் அந்த 10 வாதைகளும் வந்து 10 தேவர்களை குறிக்குது, ஏது எகிப்தினுடைய 10 பெரிய தேவர்களை குறிக்குது. அப்ப எல்லாத்தையும் வந்து இந்த தேவன் நம்மளுடைய தேவன் வந்து இது பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் ரொம்ப பெரியவர். ஏன்னா எகிப்தியர்கள் வந்து அவ்வளோ ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததுன்னு வேதம் சொல்லுறது. அப்ப எகிப்து அவ்வளோ செல்வ செழிப்பா இருக்குதுங்கிறப்போ இவங்களோட புரிதல் என்ன அப்படின்னு சொன்னா அவர்களுடைய தேவர்கள்லாம் பெரியவங்க, ரொம்ப பெரிய விசேஷித்த கடவுள்கள் அப்படிங்கிறப்போ எகிப்தியர் அதனால நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு இஸ்ரவேலர்கள் தங்களை அடிமையின் காலத்துல இருக்கும்போது எண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மோசே ஆரோன் மூலமா வந்து தேவன் தன்னுடைய காரியங்களை காமிக்கிறார். அந்த 10 வாதைகள் மூலமா ஒவ்வொரு தெய்வத்தையும் வந்து அவர் அழிக்கிறதா வந்து அவர் காண்பிக்கிறார். அப்ப இஸ்ரவேல் தேசத்தாருக்கு வந்து அங்க உள்ள இருக்கிறவர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா அப்போ இவர் பெரிய தெய்வர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வராங்க. இப்போ மலையில அவர் வந்து மோசே கூட பேசுறதுக்கு இறங்கும் போதுதான் வந்து இப்படி எல்லாம் அவர் இறங்க போறாரு, எல்லாம் நீங்க பரிசுத்தமா இருங்க, ஆயத்தப்படுங்க எல்லாம் சொல்லி வரும்போது இவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த பயம், இவர் வந்து ஏதோ இவர் பக்கத்துல போனா நம்ம அழிந்துருவோம் அப்படிங்கிற பயங்கிறதுனால இந்த நியாய பிரமாணத்தை அவங்க புரிந்து கொள்ளல. அதாவது தேவனுடைய நேச்சர் என்ன அப்படிங்கறத புரிந்து கொள்ளல. அதனால அந்த நியாய பிரமாணத்தையும் அவங்க வந்து புரிந்து கொள்ளல. இப்போ நம்ம சொன்ன மாதிரி பாபிலோன் கேப்டிவிட்டிக்குள்ள வந்துட்டாங்க, இங்க வந்துட்டாங்க. இப்ப நியாய பிரமாணம் ரொம்ப ஃபில்டர் ஆயிடுச்சு. இங்க வரும்போது அநேக காரியங்களை வந்து அவங்க தப்பா வைத்திருக்கிறாங்க. நம்ம கூட இயேசு கிறிஸ்துவின் இதுல வந்து நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து சொல்றாரு, ஓய்வு நாள்ல வந்து ஒருத்தங்களை ஒரு கூனியை வந்து அவங்க சுத்தப்படுத்துறாங்க. அப்போ ஓய்வு நாள்ல இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்றாரு, நீங்க ஒரு கழுதையோ ஏதோ கீழே விழுந்துருச்சுன்னா நீங்க வந்து தூக்கி விடுவீங்கல்ல, நீங்க வந்து தண்ணி கொடுப்பீங்கல்ல ஒரு மிருகத்துக்கு ஓய்வு நாள்ல, அந்த மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அவங்க கட்டளையில இருந்தது, நியாயப்பிரமாணத்துல இவங்க அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களால ஓய்வு நாள்ல வேலை செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு சாத்தியம் இல்லைங்கிறது தெரியுது ஒரு கட்டத்துல. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டா கடவுள் வந்து செய்ய மாட்டாரு, இந்த காரியத்தை இப்படி நம்ம செஞ்சுக்கலாம், அந்த ஒரு மிருகம் விழுந்துட்டா சரி அதை நம்ம தூக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நியாயப்பிரமாணத்துல நிறைய மாத்த ஆரம்பிச்சாங்க. இப்படி மாத்துனதுனால நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி படித்த யூதர்களை தாண்டி படிக்காத யூதர்கள்லாம் வந்து ஓ இதுதான் அப்படின்னு சொல்லி, அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்கள் நீதி வந்து பரிசேயர் பார்க்கிலும் வந்து உங்களுடைய நீதி வந்து நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் எதை சொல்றாரு அப்படின்னா, அவங்க நீதின்னு சொல்றது நீதி கிடையாது, கிறிஸ்து தான் நீதி. அப்போ அவரை நீங்க விசுவாசிக்கும் போது, என்னை நீங்க விசுவாசிக்கும் போது நீங்க தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஆசிரியர் வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார், அவர்தான் தேவன். அவர் மனுஷனாய் வரும்போது அவர் நியாயப்பிரமாணத்தை வாழ்ந்து காண்பிக்கிறார். அதாவது தேவனுடைய நேச்சரை அவர் காண்பிக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறது தான் இந்த நியாயப்பிரமாணம் விளக்குது. தேவன் பாவம் இல்லாதவர்ங்கிறது விளக்குது. தேவனோடு போய் நிற்கணும்னா இதெல்லாம் பாவம்னு தெரிந்திருக்கணும் அப்படிங்கிறது நியாயப்பிரமாணம் விளக்குது. இப்போ தேவனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து காட்டுறார் அப்படின்னா அவர் தேவனுடைய நேச்சரை அப்படியே பிரதிபலிக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம ஆசிரியர் வந்து இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார். அப்ப புது உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட தான் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதை யார் ஏற்படுத்துறா, ஆத்தர் யாரு அப்படின்னு சொன்னா காட், தேவனாகிய கர்த்தர். ஏன்னா தேவன் மேல அவங்க ரொம்ப
வைராக்கியமா இருந்தாங்க. பிதாவாகிய தேவன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை தான் அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்க. அப்ப அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படி நான் அவர்கள் கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லை. அப்படிங்கிறப்போ இதை செய்யுங்க அதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு காரியத்தில் அவங்க நிலை நிற்கவில்லை. அப்போ நீங்கள் நிலை நிற்கலைன்னா உங்களை புறக்கணிப்பேங்கிறது தான் தேவன் சொன்னது. இப்போ தேவன் வந்து தன்னுடைய வார்த்தையின்படி அவர்களை வந்து புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணும் உடன்படிக்கையாவது அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் அந்த தேவனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறார் சிலுவையில். அப்போ அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணின உடன்படிக்கை என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். அப்போ அந்த மனசாட்சின்னு ஒன்று நம்ம சொல்கிறோம், இருதயத்தின்படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த காரியம் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் பை நேச்சர் நான் மாறுகிறேன். புது உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்துகிறார். அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவருடைய பிரமாணம் அவருடைய நேச்சர் கிறிஸ்துவின் சிந்தையாய் நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டோம் பார்க்குறோம். கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது எதை குறிக்கிறது அப்படின்னா தேவனுடைய நேச்சர் ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள வருகிறது. நான் அதை வெளிப்படுத்தணும் நான் செய்யறதில்ல. நான் விசுவாசிக்கும் போது அந்த நேச்சர் வந்து எனக்குள்ள கொடுக்கப்படுகிறது. ஆவியானவரனால வந்து எனக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் என்னுடைய இருதயத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த நாட்கள் பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுக்கு மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவர்கள் எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்ம பிசாசு தான் வந்து தேவனாய் இருந்தா எப்போ விசுவாசியாம இருக்கும்போது தேவனுக்கு அகெயின்ஸ்டா தான் நம்ம இருந்தோம். எத்தனையோ பேர் வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத மற்ற கடவுள்களை விசுவாசியாத ஏத்திஸ்ட்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட வந்து தேவன் ஒருவர் உண்டு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ள மனசாட்சிக்கு தெரியும் இது சரி இது தவறு அப்படின்னு சொல்லி. அது எப்படி அப்படின்னு சொன்னா தேவனுடைய நேச்சர்ல எல்லாரும் இருந்தவங்க தான் மனம் விழுந்து போனவங்க. இப்போ உங்கள் தேவனாய் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நேச்சர் வந்து எனக்குள்ள வந்ததுனால தான் அவர் வந்து என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுதான் அவருடைய புது உடன்படிக்கை. அப்ப புது உடன்படிக்கையில ரெண்டு காரியம் நடக்கிறது. ஒன்று வந்து அவருடைய நியாயப்பிரமாணம் நம்முடைய இருதயத்துல எழுதப்படுகிறது. ரெண்டாவது வந்து நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் வந்து நம்மளுடைய தேவனாய் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் என்பவன் உங்களை ஆள்வதில்லை, தேவன் தான் உங்களை ஆளுகை செய்கிறார். அப்போ தேவன் ஆளுகை செய்யும்போது ஒவ்வொரு தடவை நீங்க பாவம் பண்ணும்போதும் ஒவ்வொரு தடவை நம்ம பாவம் பண்ணும்போதும் தேவனுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோங்கிறத காண்பிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு வந்து பயம் வராது. நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா துக்கம் வரும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற துக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, ஒரு கஷ்டம் வரும். தேவன் இவ்வளவு திட்டம் பண்ணி இருக்கிறாரு, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பயம் வந்ததுன்னா, அதாவது ஜட்ஜ் பண்ணிடுவாரு இல்லை கடவுள் தண்டிச்சிருவாருன்னு பயம் வந்துச்சுன்னா நம்ம இன்னும் பழைய உடன்படிக்கையில தான் உட்கார்ந்துருக்கிறோம். ஏன்னா பழைய உடன்படிக்கை தான் வந்து பயத்தை உண்டாக்குகிறது, புதிய உடன்படிக்கை பயத்தை உண்டாக்கல. அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. இது ஏன் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யூதர்கள் போதிக்கப்பட்டார்கள் கர்த்தரை அறிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமா அவங்க டைரக்டா அவங்க வேதத்தை கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு குரூப் இருந்தாங்க, அவங்க படித்தாங்க, அவங்களுக்கு என்ன புரிந்ததோ அதுதான் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க யூதர்களுக்கு. இப்போ நம்ம வந்து பேதுரு வந்து படிக்காதவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படி ஒன்றும் தெரியாத ஒரு மீன் பிடிக்கிறவர் அப்படின்னு நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் நம்மளுடைய கண் பார்வையில் தான் மீன் பிடிக்கிறவங்கன்னொடனே நம்ம ஊரில் இருக்கிற மீன் பிடிக்கிறவங்கள நம்ம வந்து யோசிக்கிறோம். இல்லை, அவருக்கும் வந்து ரொம்ப ஞானம் உண்டு. வேதத்தை பரிசேயரை போல கற்றுக்கொள்ளலை. பவுல் வந்து பரிசேயருக்கு கீழே வந்து அவர் கற்றுக்கொண்டார். இதுதான் வந்து வித்தியாசம். இப்போ யூதர்கள் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு தேவனை பற்றி அறிந்தவர்கள் தான், பழைய ஏற்பாட்டை பற்றி தெரிந்தவங்க தான். அவங்க வசனம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கு அந்த ஹை எஜுகேஷன் கிடைக்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் கீழே. இப்போ நம்ம காலேஜஸ்ல நல்ல பெரிய காலேஜ், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இருக்கும், சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அப்போ பேதுரு படிக்காதவர் கல்லாதவர் அப்படின்னு சொல்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா அவர் முழுவதுமா அறிவில்லாதவர் இல்லை ரொம்ப மீன் பிடிக்கிறவர் தான் அப்படிங்கிறது கிடையாது. அவங்களுக்கு அது தொழில். இந்த காலத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட தொழில் வந்து பெரிதுதான். மற்றவங்க அந்த ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க கீழே பார்க்கும்போது அவங்க புவர் அந்த மாதிரி. அப்ப பேதுரு வந்து பவுலை கம்பேர் பண்ணும்போது அவர் வந்து அந்த அளவுக்கு படிக்கல தான். அப்ப இந்த இடத்துல சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் ஒருவனும் உங்களிடத்துல கற்றுக்கொள்ள கர்த்தரை அறிந்து கொள்ள சொல்ல தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உங்களுக்குள்ள அவங்க நேச்சர் வந்துருது.
தேவன் வந்து நான் உங்கள் தேவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ அவருடைய நேச்சர் என்னங்கிறது அவருக்கு தெரியும். அவர் எனக்குள்ள வந்துட்டாரு. இன்னும் அவர் தான் வந்து கிரியை செய்ய போறார். அப்போ அந்த சிலுவையில வந்து 2 கள்ளர்கள் இருக்கும்போது ஒரு கள்ளன் வந்து புரிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறான். நீ வந்து அப்படி அவரை சொல்லாத, நம்ம தான் குற்றம் செய்து இந்த மாதிரி ஒரு தண்டனையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு அறிந்து கொள்கிறான். யாரும் அவருக்கு வந்து போதிக்கல. அப்போ ஏற்கனவே அவர் சுத்தி கேட்டிருந்திருக்கலாம். இருதயத்துல தேவன் எழுதுகிறார். அப்ப கர்த்தரை அழிந்து கொள் என்று ஒருவரும் போதிக்க வேண்டியதில்லை, ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன். அப்ப யூதர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிரதான ஆசாரியர் பாவங்களை ஒவ்வொரு தடவையும் அவங்க நினைக்கிறாங்க. பலி செலுத்தி வந்ததுக்கு அப்புறமும் அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த பலி செலுத்தப்பட்டாலும் தேவன் முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை நான் பெற்றுக்கொள்ளலையேன்னு அவங்களுக்கு மனசாட்சி உறுத்துது. ஏற்கனவே நம்ம வந்து போன தடவை அதை ஒரு வசனத்துல நம்ம பார்த்தோம். 9வது அதிகாரம் 10வது வசனத்துல இல்ல, 9வது வசனத்துல பார்த்தோம். 9வது அதிகாரம் 9வது வசனம், மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து மன்னித்துட்டார். கிருபையாய் வந்து உங்கள் பாவங்களையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து இனி நினையாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிற உருவழிந்து போக காலம் சமீபமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னா, இந்த பலி, இந்த முறைமைகள், நியாயப்பிரமாணத்துல நீங்க செய்கிற காரியங்கள், ஆலயத்திற்கு நேராய் தேவனுக்கு நேராய் அப்படின்னு நீங்க செய்யற காரியங்கள்லாம் அந்த 70வது ஏடியில முற்றிலுமாய் வழிந்து அழிந்து போகுது. அதுதான் வந்து இங்க ஆசிரியர் எப்படி சொல்றாரு, உருவழியும் போகும் காலம் சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி. இது இன்னொரு மாதிரியும் எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இன்னைக்கும் கூட இஸ்ரவேல் தேசத்துல அந்த டெம்பிளை கட்டணும், அந்த ஆசாரிய முறைமைக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லும்போது இன்னும் கூட இருக்குது. எப்போ வேணாலும் கூட அது வந்து நிறைவு பெறணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மரணத்துக்கு பின்பாக இந்த 70வது ஏடியிலையும் அந்த வசனத்தை, அந்த காலம் சமீபமாக இருக்கிறதுங்கிறப்போ அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃபியூச்சரில் நடக்க போகிற அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இதில் தேவன் சொல்லுகிறது என்னன்னா, புது உடன்படிக்கையில் 2 காரியம் அவர் சொல்றாரு. ஒன்று வந்து உங்கள் பாவங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, இன்னொன்று சொல்றாரு இனி நான் நினையாமல் இருப்பேன் அதை அப்படின்னு. எப்படி அவர் நினைக்க, அப்போ நம்ம பாவம் செஞ்சுட்டே இருக்கலாமா? அப்போ எப்படி அவர் நினையாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அவர் இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கிறார். நம்ம போய் நிற்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ளாக தான் நம்ம நிற்கிறோம். தேவனுக்கு முன்பாக அவருடைய கிருபாசன தண்டையில நம்ம தைரியமாய் அண்டுகிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பலியை தான் அவர் வந்து பார்க்கிறார். அதனால அவர் என்னுடைய பாவங்களை நினைக்கிறது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர், அவர் நீதி உள்ளவர். அவருடைய நீதி தான் என் மேல தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நீதியை தான் அவர் பார்க்கிறார். அப்ப என்னை முழுவதுமாய் பரிசுத்தப்படுத்துகிறோம் அவர் தான். அப்ப எனக்கு வந்து அந்த ஒரு பயம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது துணிகரமாய் மாறாது. அன்பு நிமித்தம் இன்னும் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி நம்ம தேவனிடத்துல கேட்கும்போது அந்த முழுவதுமாய் பரிசுத்தமாகிறது வந்து பாவம் இல்லாமல் இந்த உலகத்துல முற்றிலுமாய் அது நீங்கி போகும்போது அப்படின்னு சொல்லும்போது 2வது வருகையில இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையில தான் இந்த காரியம் நடைபெறும். நம்ம மகிமையிலே செல்லும்போது நம்ம முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நம்ம வந்து நிற்போம். இதுதான் இன்னைக்குரிய போர்ஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு இந்த ஓல்ட் கவனன்ட் அண்ட் நியூ கவனன்ட், அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நிறைய இருக்கு நெட்டில், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஓல்ட் கவனன்ட் அண்ட் நியூ கவனன்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஓல்ட் கவனன்ட் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது தேவனிடத்துல போய் சேர்ந்துருவோமா, அவர் பிரச்சனத்தில் போய் நிற்க முடியுமான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ரியலைசேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம முழுவதுமாய் வந்து அவருடைய சமத்தில் நிற்கிறோங்கிறத உணர்கிறோம், புரிஞ்சு கொள்கிறோம். அப்புறம் ஷேடோ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிழல், இது வந்து ரியல். டைப், ஆன்டி டைப் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து அகெயின் ஒரு மாதிரி, இது வந்து மாதிரி கிடையாது, இது நிஜம். அப்புறம் ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு எதிர்பார்ப்பு,
எப்படி நீதிமான் ஆகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இது அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நிறைவேறுறது. அப்புறம் அது மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, இது கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அது ப்ராஃபிட்டிங்கிறப்போ அது ஒரு வகையில் மேசியாவின் வருகையை தீர்க்க தரிசனமாய் கொடுக்கிறது. ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறப்போ அது வந்து நிறைவேறுகிறது. ஹியூமன் இன்சஃபிஷியன்சி, டிவைன் சஃபிஷியன்சி, அது மனிதர்கள், அதனால அது வந்து நிறைவில்லாதது, இது வந்து நிறைவு பெற்றது. அதுக்கப்புறம் இருதயத்தில் வந்து முக்காடு போடப்பட்டு இருக்கிறது இன்றும் யூதர்களுக்கு. ஏன்னா அவங்க பழைய ஏற்பாட்டை வந்து பழைய உடன்படிக்கையிலேயே இருக்கிறதுனால இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அது வந்து ரிமூவ் ஆகுது. அப்புறம் அது வந்து பிரமாணம். பிரமாணத்தை வந்து அது தேவனுடைய கட்டளை நிறைவேற்றணும், அது நிறைவேற்றினாதான் அப்படிங்கிறதுல இருக்கிறாங்க. கிரேஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து நீங்கள் உங்களுடைய கிரியைகளினால இல்லை, கிருபையினால. அப்புறம் இந்த டேப்லெட்ஸ் ஆஃப் ஸ்டோனு, அப்புறம் டெம்பரரி. பர்ஃபெக்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தேவனுடைய நேச்சர் இதுதான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி, ஒரு ரூல் புக் மாதிரி அது இருந்துச்சு. ஆனால் பர்ஃபெக்ட் பர்சன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை வாழ்ந்து காமிச்சார்னு பார்த்தோம். அப்புறம் எக்ஸ்டர்னல், டெம்பரரி, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டெத்து. ஏன்னா மரணம் தான் நியாயப்பிரமாணம் வந்து காமிக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறத காமிக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அது ஜீவன். அப்புறம் இது மாம்சமான கிரியைகள், இது ஆவிக்குரியது. டிமாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது கண்டிஷனல், இதை செய்யி அப்படின்னு. இங்கே டிமாண்டிங் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கப்போ நம்ம பரிசுத்தம் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம விசுவாசத்துக்குள்ளே வந்தது. அப்புறம் ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல். சர்க்கம்சிஷன் ஆஃப் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க விருத்த சேதனம் மாம்சத்தில், இது இருதயத்தில். கண்டம்னேஷன் அண்ட் ரைச்சியஸ்னஸ், இது ஆக்கினை தீர்ப்பு, இது நீதி. ஸோ இன்னும் நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து ஓல்டு கவர்னன்ட் அண்ட் நியூ கவர்னன்ட்ல இருக்கு. நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம புதிய ஏற்பாட்டை, புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளை நம்ம மாறும்போது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது தேவன் நமக்குள்ள வருகிறார், தேவன் நம்மை வழி நடத்துகிறார், அவருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கிறதற்கு அவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொருத்தோட பாவம் செய்யும் போதும் அவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு நம்ம உணர்வடைந்து துக்கப்படணும், துயரப்படணும், மாறணுங்கிற ஒரு வாஞ்சையோடு நம்ம அவர்கிட்ட இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து உண்மையான விசுவாசம். சரி.